2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான டக்ஷா திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானராக எடுத்திருக்காங்க. எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த உள்ள பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் 6 நண்பர்கள் கொண்ட ஒரு குழு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போன இடத்துல வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சௌசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழங்கால கேமை விளாடுறாங்க. அண்ட் இந்த சௌசர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் தாயம் விளாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரியான கேம் தான். இங்கே கட்டங்கள் மட்டும்தான் மாறுபடுது. அண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாங்க. இந்த கேமை விளாடக்கூடிய இந்த நண்பர்கள் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் முதல் கட்டமாக இந்த குரூப்பை சேர்ந்த டேவிட் அப்படிங்கிற நபர் வந்து அடுத்த நாள் காலையிலேயே மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக இறந்து போக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? ஒரு பக்கம் அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி அடுத்தடுத்து இறந்து போகிறாங்கல்ல. ஸோ இந்த இறந்து போகிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் உண்மையானது என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரியான ஒரு கேம் கான்செப்ட் அந்த கேமில் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டு ஓகே, மித்தபடி ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஒரு புவரான ப்ரொடக்ஷன் வழியில் தான் படம் எடுக்கப்பட்டிருக்கு. தென் இந்த படத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கேஸ்டிங்ஸ், அந்த 6 நண்பர்கள், அதை தாண்டி வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி அந்த கேஸ்டிங்குமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறாங்கல்ல, அந்த கில்லர் யார் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்தே இவங்க என்ன பண்ண போகிறாங்க, உண்மைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்களா, இல்லை இந்த கேம் விளாடுறவங்க எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்களா அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி மட்டும் கண்டிப்பாக எழும்புது. அதுக்கு கிளைமேக்ஸில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கிளைமேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கடைசி வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க, இதுக்காக தான் பண்ணேன்னு. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு ரொம்ப மொக்கையான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங் அந்த இடத்துல எதிர்பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு புவரான மூவி தான். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அண்ட் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. அப்படிங்கறனால முடிஞ்சா நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. அடல் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு கிடையாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.